மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து சம்மர் ஸ்பெஷல் நல்ல சூப்பராக ஜில்லுன்னு கூலாக வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். வாட்டர்மெலன் ஜூஸ் போடுறதுக்கு தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு 1 கப் அளவுக்கு தர்பூசணி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து இதை ஜூஸரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு 4-5 புதினா இலைகள் சேர்க்குறேன். இந்த மாதிரி தர்பூசணி பழம் ஜூஸ் போடும்போது புதினா இலைகள் சேர்த்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஜூஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் புத்துணர்ச்சி தரக்கூடியதாகவும் அதே சமயம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு லெமனில் வந்து பாதி லெமன் மட்டும் எடுத்து அதோடைய எசன்ஸை இந்த ஜூஸில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அப்புறம் சர்க்கரை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகருக்கு பதிலாக வந்து ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாம். வெயில் காலங்களில் நம்ம வந்து கடைகளில் ஜூஸ் வாங்கி குடிக்கிறத விட வீட்டிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் வாங்கி ரெடி பண்ணி குடித்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. தனியாக இப்போ தர்பூசணி பழ ஜூஸை வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். இவ்வளோதாங்க. நல்ல சூப்பராக நல்ல ஜில்லுன்னு கூலாக தர்பூசணி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.